வணக்கம். சித்தக்க உணவே மருந்து மருந்தே உணவு. நமக்கு இன்னைக்கு டெய்லி நம்ம உணவில் யூஸ் பண்ணுற கடுகை பற்றி பார்க்கலாம். கடுகு வந்து நம்ம சவுத் இந்தியாவில் மட்டும்தான் தாளிக்க யூஸ் பண்ணுறோம். இதே நார்த் இந்தியாவில் வந்து அங்கே வந்து எல்லாம் குளிர் பிரதேசங்கிறதால அங்கே வந்து உடல் உஷ்ணத்துக்காக கடுகுன்னு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இங்கே சூடு, அதாவது உஷ்ண பிரதேசங்கிறதால கடுகு வந்து கடுகு எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. கடுகு வந்து தாளிக்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அனைத்து விதமான பொரியலும் சரி, சாம்பார் எதுவாக இருந்தாலும் கடுகு தாளிப்போம். ஏன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? கடுகு வந்து உடம்புல உள்ள, அது முக்கியமாக வயிற்றில் உள்ள புண்களை, அல்சரை வந்து ஆற்றக்கூடிய தன்மை உடையது, ஜீரண சக்தியை அதிகமாக்கி கொடுக்க தன்மை உடையது, பாக்டீரியாக்களெல்லாம், கெட்ட பாக்டீரியாவெல்லாம் கொல்லக்கூடிய தன்மை உடையது. அதனால தான் நம்ம ஒரு ஊறுகாய் செஞ்சாலும் கடுகு வந்து நல்லா வறுத்துட்டு அதை பொடி செய்து ஊறுகாயோட சேர்த்து வைக்கிறது. அப்போ வந்து ஊறுகாயில் வந்து நிறையா, அதாவது ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு இருக்கிறதால கெட்ட பாக்டீரியாக்கள் உண்டாகி பூஞ்சை பிடிக்கும் இல்லையா, அதை பிடிக்காமல் வந்து இந்த கடுகு வந்து தடுக்கும். அதனால தான் கடுகை வந்து தினமும் சாப்பாட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள நஞ்சை கூட முறிக்கக்கூடிய தன்மை வந்து, ஏதாவது ஒவ்வாது நமக்கு அந்த பொருளை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலருக்கு வந்து அத்திக்காய் வந்து சாப்பிட்டா வாந்தி எடுக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து முள்ளங்கி சாப்பிட்டா அது வந்து சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யார் யாருக்கு எது எது ஒவ்வாது அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்க அது கடுகை தாளித்து கொட்டி அதை சமைச்சாங்க அப்படின்னா அதனால் அந்த ஒவ்வாமையால் வர பிரச்சனைகள், நஞ்சை வந்து நீக்கக்கூடிய தன்மை உடையது இந்த கடுகு. அதனால எல்லா சாமான்கள்லேயும், எல்லா நம்மளோட சாப்பாடு, அதாவது உணவில் உள்ள அவ்வளோ பொருட்கள்லையும் நம்ம கடுகை வந்து தாளித்து போட்டுறோம். இந்த கடுகு வந்து ஒரு நல்லா வறுத்துட்டு பொடி செய்துட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுக்கணும். அது வந்து ஏன்னா இந்த கடுகு வந்து ஒரு வெப்பத்தன்மை கொண்டது, அதான் உஷ்ணமாக்கின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அதான் நம்ம சவுத் இந்தியாவில் வந்து உஷ்ண பிரதேசங்கிறதால கடுகை வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ சமைக்கிறோமோ அந்தளவு மட்டும் தாளிக்கிறது. அதாவது நம்ம பொதுவாக ஒரு 4 பேர் சமைக்கிறோம் அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் யூஸ் பண்ணாலே போதுமானது. அந்தளவு கடுகை வந்து நம்ம தாளித்து கொட்டிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு உடம்புல உள்ள அல்சர், புண்ணு, அஜீரணம் எல்லாமே குணமாகும். அதிகமாக கடுகை வந்து யூஸ் பண்ணும்போது வாந்தி உண்டாக்குற தன்மை இருக்கும். அதனால தான் ஆல்கஹால், அதாவது குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பூன் நல்லா 2-3 ஸ்பூன் கடுகை எடுத்துட்டு அதை வந்து தண்ணியில் நல்லா நீர் விட்டு அரைத்து ஒரு டம்ளர் தண்ணியை வந்து அவங்களுக்கு ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வாந்தி சென்சேஷன் இருக்கும், வாந்தி எடுத்துருவாங்க. திரும்பவும் அவங்க குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டு வைத்தியமாக இதை வந்து செஞ்சு பார்க்கலாம். இதே வெள்ளை கடுகு கிடச்சிது அப்படின்னா அதை வந்து பொடி செய்து வச்சுக்கிட்டு 1/4 தேக்கரண்டி மட்டும் தொடர்ந்து தேனில் குழச்சி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சுவாச காசம்னு சொல்கிற இரைப்பு, இருமல், நல்லா மூச்சு விட சிரமப்படுறது, அதுக்கப்புறம் நிறைய சுவாசம், அதாவது மூச்சு விட சிரமப்படுறதும் சரி, நல்ல லங்ஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, ஆரம்ப ஸ்டேஜில் இந்த வெள்ளைக்கடுகு பொடி வந்து தேனில் குழச்சி சாப்பிடும்போது உடனே குணமாகறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இதை ஒரு சித்த மருத்துவர் அணுகி இந்த வெள்ளைக்கடுகை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா கடுகுமே இப்போ நாய் கடுகுன்னு சொல்கிற வேறு விதமான கடுகுகள் இருக்குது, அதெல்லாம் இல்லைங்க. அது வந்து மருத்துவ குணம் மிக்கது, அது வந்து மருந்துகளில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுற சாதாரண கடுகு மட்டும் இந்த மாதிரி சமையலுக்கும் சரி, ஆல்கஹால் யூஸ் பண்ணாமல் தடுக்கிறதுக்கும் சரி, அது மாதிரி இரைப்பு, இருமல், சுவாசம் பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த கடுகை வந்து நம்ம மருந்தாக, நம்ம உணவாக மட்டுமின்றி மருந்தாகவும் நம்ம பயன்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம். கடுகை நம்ம மருந்தாக தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கடுகை சாப்பிடும் போது, அதை தூள் செய்து சாப்பிடும் போது தேன் குழச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த அனுபானம் வந்து, கடுகோட தேன் சேர்த்த அனுபானம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையாக இருக்கும். அந்த மருந்தாகவே நம்ம அதை வேலையும் செய்யும். அதனால் கடுகு யூஸ் பண்ணும்போது தேன் சேர்த்து யூஸ் பண்ணலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது சாதாரணமாக எண்ணெயில் பொரிச்சே நம்ம கடுகு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.